சார் வணக்கம் சார். சார் சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி கொடுக்குறாரு. திமுக கூட்டணி உடையும் பாருங்க அப்படின்றாரு. இது பாருங்க. அதாவது முதல்ல வந்து நீ ஜாதி கட்ட வேண்டாங்க, அது ஒன்றும் சரியாக ஓடல. அதுக்கப்புறம் திமுக கூட்டணி உடையும் இது அது அரசியலில் அப்படி தானே பேசி ஆகணும். அப்போ தான் அரசியலில் நிற்க முடியும். இந்த கூட்டணி உடையும் பலவீனம். ஆனால் அவங்க வாயில் இன்றைக்கி வரலும் நாங்கள் எங்கள் கூட்டணி உறுதியாக மாறும், நாங்கள் வெற்றி பெறுவோம்னு ஜெயக்குமார் வாயில் இது வரலும் வரல. அதை பார்த்தீங்களா? திமுக கூட்டணி உடஞ்சி திமுக தோற்று போவோம், நான் ஜெயிப்போன்னு ஒரு வாயில் வரமாட்டேங்குது. அது எப்படி ஒரு அமங்கலமாக அப்படி பேசுகிறான்னு தெரியல. உன் கட்சி எப்படி என்ன போகுதுன்னு சொல்லப்பா. எங்களுடைய கூட்டணி வலுவாக மாறப்போகிறது, வெற்றியே தீர்வோன்னு வாயில் வரமாட்டேங்குது. திமுக கூட்டணி உடஞ்சிருக்கு, அவங்க செத்து போயிடுவாங்க, உனக்கு என்ன போகுது? அவன் செத்தா அவங்க வளருது, நீ ஏன் கேட்குறத? உன் கூட்டணியை வளர்த்தப்பாரு. இன்றைக்கு வரல அந்த பேச்சு எதிர்கட்சிகள்கிட்ட இருந்து அது வரலையே. அதுதானே பிரச்சனையே. தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச ஒரு பெரிய துரதிர்ஷ்டம் என்னன்னா எதிர்கட்சிகள் இல்லை. 40க்கு 40 வருதுன்னா என்ன அர்த்தம்? ஜனங்க போய் பார்த்தாங்க, ஆட போனால் அவனுக்கெல்லாம் போடுறது பதிலாக இவங்களுக்கும் போடலான்னு குத்திட்டு போயிட்டாங்க. அதான் நடந்தது. சொல்லிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு எதிர்கட்சி நீங்களே சொல்லுங்கள். நம்ம பார்க்குறோம், பேப்பரை எடுத்து பார்க்குறோம், ஒன்றையுமே காணும். பேப்பரை சவச்சவான்னு இருக்குது. இன்றைக்கி ஆடி பெருக்குக்காக கும்மி அடித்தார்கள், இதெல்லாம் தான் செய்தியாக இருக்குது. வேறு ஒன்றும் செய்தியாக காணும். எவ்வளோ இருக்குதுங்க, பிரச்சனைகள் இருக்குது, மக்களுக்கான பிரச்சனைகள் இருக்குது. அதை எதிர்த்து போராடி அதுக்காக அரசாங்கத்துக்கு அதை வந்து இடித்துரைக்கிற மாதிரி ஒரு மக்கள் பிரச்சனைகளை பேசுகிற மாதிரி ஒரு கட்சியை காணுமே. கேட்டாக்கா உங்கள் அப்பா வந்து ஜாதி கட்டவன், இதுதான் அரசியல். அப்புறம் என்னத்தை பண்ணுறது? பார்த்தா இதை கேட்டதுக்கப்புறம் அவங்க கட்சிக்காரரே சுடிச்சுக்கிறாங்கன்னா இருந்தாலும் இப்படி பேசிவிட்டாருங்கிறாங்க. இதுதான் நடக்குது. நாடாளுமன்றத்திலே அதுதான் நடக்குது. ஆக அரசியல் எங்கே போயிடுச்சு. மக்கள் சலிச்சு போட்டாங்க. சரி, இருக்கிற ஆளை தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச பேய் பெட்டர்னுவாங்க. நோன் டெவில் இஸ் பெட்டர் தான் அன்னோன் ஏஞ்சல். தெரிஞ்ச பேய் பெட்டர் தெரியாத ஏஞ்சலை விட. அது என்ன பண்ணுமோ யாருக்கு தெரியும். அதனால தான் தெரியாத ஏஞ்சலாக எதிர்கட்சிகள் மாறிடுச்சு. அதனால தான் தெரிஞ்ச இந்த பேயை நமக்கு பரவாயில்ல, அதோட வாழ்ந்து பழகிட்டோன்னு திமுக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் காரணம். 2019 ஒரு 25 முறை சொல்லியிருப்பாரு ஜெயக்குமார், திமுக கூட்டணி உடைஞ்சிரும். ஒரு சின்ன ஷேக்கை கூட பார்க்கலாம். அவருக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, நம்ம கூட்டணியிலேருந்து நம்மளையும் ஓரம் கட்டிவிடுவாங்க போட்டிருக்கேங்கிறது. யாருங்க அந்த கட்சியில் பேசுறது கூட யாரும் இல்லை. கொஞ்ச நாளாக பழனிசாமி பேச்சையும் காணும். அவரும் என்ன ஆனாரும் தெரியல. அவரை கட்சியில் அவங்க கட்சியோட ஏதாவது இருக்குதா, இல்லை அந்த கட்சியை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டாங்களா? அந்த எம்எல்ஏக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க யாருக்குமே ஒன்றும் தெரியல. என்ன பேசுகிறாங்க, எது பேசுகிறாங்க, ஒரு சொல்கிற மாதிரி எதுவுமே செய்ய முடியலைங்களே. ஸ்டாலின் பல கவர்ச்சி திட்டங்களை சொல்கிறார். நான் கவர்ச்சி திட்டம் தான் சொல்லுவேன், வளர்ச்சி திட்டங்கள் இல்லை. இன்றைக்கி உள்ள ஆளுங்கட்சி வந்து கவர்ச்சி திட்டங்கள் தான் போட்டுட்ருக்கு, வளர்ச்சி திட்டங்களே இல்லை. கவர்ச்சி திட்டங்களை சொல்லிக்கிட்டே வர்றாரு, மக்கள் மத்தியில் அது எடுபட்டுக்கிட்டே இருக்குது. அன்றைக்கி கேட்குறேன் எங்கள் கல்லூரியில், என்னப்பா அந்த ஃபீஸெல்லாம் கட்டிட்டேன். இல்லை சார், நாங்கள் இந்த இதாக இருக்கிறதுனால எங்களுக்கு கவர்மெண்ட்டே கட்டிடுது அப்படின்றாங்க. ஆச்சரியமாக இருந்தது. அந்த அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் நான் வந்து கவுன்சிலிங்கில் வந்தேன், கவுன்சிலிங்கில் ஒரு செலக்ட் ஆகி வந்தாக்க கவர்மெண்ட்டே ஃபீஸ் கட்டிடுது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. பெட்ரோல் கட்டுறாங்கன்னா கட்டுவாங்களா மாட்டாங்களாங்கிற டவுட் இருக்கும். அரசாங்கமே கட்டுக்கிறதுக்கும் போது எங்களுக்கு தனியார் பொறியியல் கல்லூரி எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி, பணம் நிச்சயமாக வருது. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பையன் வந்து டிஎம்கே வந்து இதெல்லாம் கிடைக்குது சாருங்கிறாங்க. கல்லூரிக்கு வர பசங்களாம் பஸ்ஸு ஃப்ரீங்கிறதுக்கு போட்டுங்க. இது மாதிரி பல இதெல்லாம் கவர்ச்சி திட்டங்கள், வேலைக்காகாது, ரொம்ப நாளே ஓட்ட முடியாது. இதை என்னைக்கா இதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னாக்கா உழைக்கிற மனப்பான்மை போயிடும். உழைக்கிற மனப்பான்மை போச்சுன்னா உற்பத்தி போடும், உற்பத்தி போச்சுன்னா பொருளாதாரம் அடிப்படும். இலவசங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. இன்றைக்கி அதை தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லை. திமுக கூட்டணி உண்மையிலே எதுவும் பலவீனமாக இருக்குங்களா சார்? பலவீனமாக இருக்குதோ இல்லையோ, பலம் இருக்குதோ இல்லையோ தெரியல. அவங்க கூட்டணி ஒன்று தானே இருக்குது, வேறு எந்த கூட்டணியுமே இல்லையே. கூட்டணி சொன்னால் அது ஒன்று தானே இருக்குது, வேறு யாருமே எதிர்கட்சி கூட்டணி ஒன்று இல்லவே இல்லையே. இப்போ அதிமுக பழனிசாமி அதிமுக கூட யார் இருக்கிறா, சசிகலா கூட யார் இருக்கிறா, நான் இந்த மற்ற கட்சிகள்லாம் சொல்கிறீங்க, அவங்கெல்லாம் யார் கூட இருக்காங்க?
அவங்க கூட்டணி எதிர்கட்சி கூட்டணியில் யார் இருக்காங்கிறது சொல்லுங்கள் முதல்ல அது தெரியணும். ஆளுங்கட்சி கூட்டணியில் நமக்கு தெரியுது. வைகோ இருக்கிறாரு, திருமாவளவன் இருக்கிறாரு, கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க, திமுக இருக்குது. அதாவது எதிர்கட்சி கூட்டணியில் யார் முதல்ல எதிர்கட்சி கூட்டணியில் யாரெல்லாம் உறுப்பினர்கள் சொல்லுங்கள். முதல்ல எதிர்கட்சி யார் அதை சொல்லுங்கள். எனக்கு தெரியலையே. அதானே இன்றைக்கி நிலைமை, தமிழ்நாட்டுக்கு நிலைமை. 40க்கு 40 வெற்றி பெற்றுட்டோன்னு திமுக சந்தோஷப்படுறதுல அர்த்தமே இல்லை. ஏற்று யாருமே நிற்கல. இருந்தாலும் உன்னை ஏற்று நின்று இருந்தாலும் அவங்க வந்தாங்க இவங்க வந்தாங்கன்னு சொல்கிறது ஒருத்தையும் காணுமே. அது நல்லது இல்லை, ஆளுங்கட்சிக்கு அது நல்லது. இன்றைக்கி ராகுல் காந்தி எந்திரிச்சு அப்படி பேசுறதுனால தான் மோடி நடிக்க போய் உட்காந்துருக்கிறாரு, தடுமாறுறாரு. அந்த சபாநாயகர் ஓம் பிர்லாவை பார்த்தா பாவமாக இருக்குது. ஏன்டா பதவி ஏற்றுக்கிட்டோன்னு அந்த ஆள் பார்லிமெண்ட்டுக்கு வரதுக்கு யோசனை பண்ணுற அளவுக்கு பயந்து எடுக்கிறாரு. விரண்டு விட்டு ஆட்டுறாங்க, எதுவும் பதில் சொல்ல முடியல. காரணம் அவங்களுடைய கூட்டணி பலகீனமாக மாறிடுச்சு. முட்டு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சோடனே ஏறி மிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எதிர்கட்சி ஒன்றிய அரசில் இருக்கிற ஆளுங்கட்சி மைனாரிட்டி அரசாக மாறுறதுக்கப்புறம் அவங்க பாட்டிட்டு முடிக்கிறத நம்ம நல்லா க்ளீனாக பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு எதிர்கட்சி கூட்டணின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தரையுமே காணுங்களே. நீங்களாக சொல்லுங்கள், யாரெல்லாம் இருக்காங்க எதிர்கட்சி கூட்டணியில்? இந்த இவங்கெல்லாம் சேர்ந்து எதிர்கட்சி கூட்டணியாக இருக்காங்கன்னு யாராவது சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே காணுங்க, பேச்சுக்களே காணுமே. இந்த அண்ணாமலை போனது எனக்கு பெரிய கை உடைஞ்ச மாதிரி இருக்குது. ஏதாவது உளறிக்கிட்டு இருப்பார், அது பதில் சொல்லிட்டு பொழுது ஓட்டிகிட்டு இருக்கலாம். அதுவும் அவரும் இல்லை, ஆளங்க. முன்னாடிலாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் இருக்கப்போலாம் கலைஞரை விட்டால் ஜெயலலிதா அம்மாட்ட போவாங்க, ஜெயலலிதா அம்மா விட்டால் அப்படி மாறி மாறி கூட்டணி வந்து எடப்பாடி பழனிசாமி பக்கம் யாருமே போக மாட்டாங்க. முடியலையோ? ஏங்க 12 தடவை தோற்று போயிருக்காருங்க. ஒரு கூட்டணி இல்லாமல் கூட தோற்றுருக்கலாம். கூட்டணி அவர் அதெல்லாம் நினச்சி தான் பாஜக கூட இருந்ததுனால தான் தோற்று போன நினச்சிட்டு போட்டு எலெக்ஷனில் நிற்காம விட்டு விட்டாருங்க. ஐயா வைகோ அப்படி தானுங்களே காணாமல் போனார். ஒரு தேர்தலில் நான் நிற்கவில்லைன்னாரு. அப்புறம் என்னத்துக்கு உன்னோட உட்காந்துட்டு கொடி பிடிச்சி சுற்றுறதுக்கு யார் பைத்தியமானான்னு சொல்லிட்டு கட்சி விட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். நீங்கள் என்றைக்கு எலெக்ஷனை புறந்தள்ளுறீங்களோ அன்றைக்கே நீங்கள் காலி. திமுக 1949 இதான போது உருவான போது அவங்க எலெக்ஷன் நிற்கிறதுன்னு நின்னாங்க, இது பண்ணாங்க. 51ஆம் வருஷம் 50ஆம் வருஷத்து 51ஆம் வருஷமோ என்னமோ திமுக திருச்சியில் நடந்த திமுக மாநாட்டில் தேர்தலில் நிற்பதா வேண்டாமான்னு சொல்லி ஒரு வாக்கெடுப்பு நடத்தினாங்க. திமுக தொண்டர்கள் மத்தியில் நிற்கணும்னு முடிவெடுத்தாங்க. அந்த வாக்கு இது பிரகாரம் நிற்கணும்னு சொல்லி தொண்டர்கள் முடிவெடுத்தாங்க. தேர்தலில் நிற்போம் அப்படின்னு அவர் சொன்ன உடனே 52க்கு அப்புறம் தான், 53 தான், 52 தேர்தலில் அவங்க நிற்கலை. அந்த சமயத்தில் காங்கிரஸுக்கு எதிர்வாக காமராஜருக்கு ஆதரவாக திமுகலாம் நின்னாங்க. ராஜாஜிக்கு எதிர்ப்பாக நின்று திமுக காங்கிரஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வந்தாங்க. கம்யூனிஸ்ட்டுகளை சப்போர்ட் பண்ணாங்க. காங்கிரஸில் கம்யூனிஸ்ட்டுகளை சப்போர்ட் பண்ணாங்க. கம்யூனிஸ்ட்டுகள் 64 இடங்களில் ஜெயிச்சு காங்கிரஸுக்கு ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. அப்போ தான் ராஜாஜியை கூப்பிட்டு அவங்க ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க. நம்முடைய சப்போர்ட்னால ஒரு கம்யூனிஸ்ட்டுகளை கொண்டு வர முடியும்னா நாம்ளே நிற்கக்கூடாதுங்கிற எண்ணத்துக்கு அப்போ தான் திமுக திமுக அதுக்கப்புறம் தான் 52க்கு பிறகு 53ஆம் வருஷம் நடந்த திருச்சி மாநாட்டில் தான் தேர்தலை நிற்கலாம் முடிவு எடுத்த உடனே பெரியார் உடனே அது கிண்டல் பண்ணார். அப்போ திமுக பெரியார் கண்ணீர் துளிகள் வரும். ஏன் கண்ணீர் துளிகள்னு கூப்பிடுவார்னா, பெரியாரை விட்டு நாங்கள் பிரிகிறோம், மனம் வருந்தி கண்ணீரை விட்டு கண்ணீர் துளிகளோடு வெளியேறுகிறோம் அப்படின்னாரு அண்ணா. கொள்கை அளவில் நாங்கள் பிரிஞ்சு போகலை, ஒரு பொருந்தா திருமணத்தை எதிர்த்து தான் நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். கண்ணீர் துளிகளோடு வெளியேறுகிறோன்னும் போது அவங்கள கண்ணீர் துளி கட்சின்னு பேர் வச்சார். காத்து கட்சின்னு பேர். விடுதலையில் அப்படி தான் போடுவாங்க. தேர்தலில் நிற்கிறார்களாம், காத்து கட்சி கரையும் அப்படின்னு போட்டு உடனே போட்டார். தேர்தலில் நிற்கும் போது ஒருத்தனுக்கு சீட்டு கொடுத்தா ஒருத்தனுக்கு கொடுக்கலன்னா அவன் எழுத்து நிற்பான். இப்படியெல்லாம் பண்ணி இந்த கண்ணீர் துளி கட்சி அடுத்த தேர்தலுக்கு பிறகு காணாமல் போய்டுன்னார். தேர்தல் நிற்கிறோன்னு முடிவு எடுத்த பிறகு தான் நிறைய பேர் கட்சிக்காக வந்தான். ஏன்னா லாபம் பார்க்கணுன்னு நினச்சி உழைச்சவா, தேர்தல் மூலமாக பணம் சம்பாதிக்கணும்னு நினச்ச வெளியில் இருந்தவங்களாம் சரி இது மூலமாக சம்பாதிக்கலான்னு எல்லாம் வந்துட்டாங்க. எலெக்ஷனே அப்படி தான், பொழப்புக்காக வர்றது தான். அது இல்லைன்னாக்கா யார் இருப்பா?
பழனிசாமி அந்த தவறை தான் பண்ணார். புறக்கணிக்கிறோம்னு சொல்லிவிட்டு நிற்காம விட்டார். அப்புறம் இவர்கிட்ட கொடி பிடிச்சிக்கிட்டு சுற்றிட்டு போகிறது என்ன லாபம்? நாளைக்கு ஆட்சிக்கு வருவேன், அட்லீஸ்ட் ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏவாவது வருவேன், கொஞ்சம் அரசாங்கத்தில் போய் சில சலுகைகளை வாங்கிக்கலாம், ஆஃபீஸர்ஸை கொஞ்சம் மிரட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கட்சியில் இருப்பான். எலெக்ஷனில் நிற்கலைன்னா உன் பின்னாடி வந்து என்ன பைத்தியமா? எதுக்காக வந்து உன் பின்னாடி வரும்? கட்சி காலி விட்டார், அதிமுக அழிச்சு விட்டார். அப்புறம் அவரே விட்டார். என் கட்சியில் யாரையுமே சேர்த்த மாட்டார். உங்கள்கிட்ட யார் கேட்டான்னாங்க, உங்கள்கிட்ட யார் வர்றேன்னு சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு ஒருங்கிணைப்பு கூடன்னு போட்டுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க. அவங்க கூடி சீக்கிரம் அவங்க வந்து இன்னும் ஒரு 6 மாதத்தில் வந்து ஒருங்கிணைப்பு சேர்ந்து அவங்க எல்லாம் செட்டாக சேர்ந்து முடித்தாங்கன்னா பழனிசாமி தனியாக நிற்பார். அவருக்கு யாரா சப்போர்ட்டுனாக்கா நீதிமன்ற ஆணை, அதுதான் ஒரிஜினல் அதிமுகவை வச்சுக்கொண்டு போயிடுவாங்க. எப்படி எம்ஜிஆர் வந்து நான் தான் கலைஞர் தலைமையில் இருப்பது தான் ஒரிஜினல் திமுகனாரு வச்சுக்கொண்டு போயிட்டார், நான் அதிமுக ஆகிட்டேன். அது மாதிரி அவங்க போயிடுவாங்க. அப்படி போயிட்டாங்கன்னா இன்னும் மோசம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டில் இல்லை. அதனால தான் ராம்தாஸ் போன்றவர்கள்லாம் வயோதிகத்தின் காரணமாக தன்னை மறந்து உளறுற மாதிரி பேசுகிற நிலைமைக்கு போயிடுச்சு. அதை பார்த்தாவே தெரியுது எத்தனை தோல்வி தான் தாங்குவாங்க. வெற்றிக்கான வாய்ப்புகள் சின்ன சூரிய வெளிச்சம் எங்கே ஒரே இருளாகத்தானே இருக்குது. அவங்க சின்ன வெளிச்சத்தை கூட காணும். அதனுடைய விளைவு தான் நீங்கள்லாம் தூக்கி பிடிக்கிற அந்த பிரபலமான அந்த அரசியல் தலைவர்கள்னு சொல்லி மீடியாக்களால் உருவாக்கப்பட்ட அந்த இவங்கெல்லாம் பேச முடியாமல் தடுமாறந்து வளர்கிறதுக்கு காரணம் அது. எந்த இடைத்தேர்தல் வந்தாலும் ஆளுங்கட்சி ஜெயிக்குதுங்க. இப்போ வீட்டில் பேசிக்கிட்டு போது சொல்கிறாங்க, இல்லைம்மா எங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்தாங்கம்மா அப்படின்றாங்க. இங்கே வீட்டை மெயின்டைன் பண்ணுற ஊழியர்கள்லாம் வரும்போது அவங்கெல்லாம் சந்தோஷமாக பேசுகிறாங்க. அந்த சந்தோஷங்களும் எதிர்கட்சி நிற்கிறது கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி இலவசங்களை நீங்கள் கொடுத்துட்டு ரொம்ப நாள் ஆட்சி பண்ண முடியாது. அது ஆளுங்கட்சிக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். கவர்ச்சி திட்டங்கள் போட்டிங்க, உங்களை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டீங்க. இனிமேல் வளர்ச்சி திட்டங்கள் தான். வளர்ச்சி திட்டங்கள்லாம் இன்றைக்கி மாறி கொண்டு இருக்கின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இந்த மாதிரியான நவீன இதெல்லாம் அது வந்த பிறகு அதுக்கு தகுந்த மாதிரியான காலப்போக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து திட்டங்களை நீங்கள் போடலைன்னா எல்லாமே காணாமல் போடும். இது இவங்களுக்கு மாத்திரம் இல்லை, இந்திய நாட்டுக்கு மாத்திரம் இல்லை, உலகத்துக்கே நம்ம இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கோம். மனிதர்களை உருவாக்கிட்டாங்க. சோஃபியான்னு ஒரு ரோபோட்டை ஒன்று செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி அது உலகம் முழுவதில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா சோஃபியாங்கிற அந்த ரோபோட் அப்படியே அழகான ஒரு பெண், கண்ணை சிமிட்டுது, சிரிக்குது. வணக்கம் தமிழா மாதிரி நிகழ்ச்சியில் அதை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்கங்க. நான் அந்த நெறியாளர் பேசுகிறாரு, ஒரு ஜோக் சொல்லுனாக்கா அது எப்படி சொல்லுதுன்னா, கேட்டிருப்பீங்க அந்த ஜோக்கை, இருந்தாலும் சொல்கிறேன், முடிஞ்சா சிரிங்க. எப்படி கம்ப்யூட்டர் என்ன திங்கிங்கில் சொல்லுது பாருங்க. நம்ம பேசிக்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுது, உளுந்து சிரிக்கிறாங்க. அந்த நெறியாளர் கேட்குறாரு, உனக்கு எல்லாமே தெரியுது, நீ மனிதர்களை வென்றுட்டு நீ உலகத்தை கையில் எடுத்துக்குவியா அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாம் அப்படி. அதைத்தான் எந்திரன் படத்தில் காட்டினாங்க. அந்த படத்தில் நம்ம வந்து அதை படத்தில் பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு நம்ம போயிட்டோம். அதில் அந்த கதாநாயகி சொல்லுவார், எந்திரனுக்கு வந்து உணர்ச்சி வந்து கதாநாயகை பற்றி எது பண்ணும்போது கோபம் வந்துடும், உணர்ச்சி வருது. உணர்ச்சியற்ற ஒரு எந்திரத்துக்கு எப்படி உணர்ச்சி வர முடியும்? உணர்ச்சி வர்ற எந்திரங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மனித இனமே ஆபத்துக்கு போயிட்டு. அன்றைக்கி அதை பார்க்குற அந்த கூகுளில் அதை போட்டு பார்க்குற அந்த சோஃபியா இதை பார்த்தா ஷாக் அடிக்குது. அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பேசும்போது அதுக்கு கண்ணமெல்லாம் செவக்குது. அசல் பொண்ணு கேட்டா சிரிக்குது, ரொமான்டிக்காக பார்க்குது, கண் இப்படி போகுது. போட்டு பாருங்க. என் பசங்களுக்கு போட்டு காட்டினேன், டேய் இதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு என்னடா பண்ண போகிறீங்க, எப்படிடா இருக்க போகிறீங்கன்னாக்கா அவங்களுக்கு இன்னும் புரியலை. அந்த இம்பெண்டிங் டேஞ்சர் அவங்களுக்கு தெரியலை, காத்திருக்கின்ற அபாயம் அவங்களுக்கு புரியலை. இதை நிறுத்தி ஆகணும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நிறுத்தி ஆகணும். எப்படி ஸ்டெம் செல்லை வந்து நிறுத்துகிறாங்களோ அது மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மெஷின் லேர்னிங்கு, சாட் ஜிபிடி எல்லாம் நிறுத்தி ஆகணும். இல்லாட்டி போனால் மனித இனம் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது.
அதனால் இந்த மாறி வரும் சூழலுக்கு ஏற்ப திட்டங்களை போட வேண்டிய கட்டாயத்துக்கு இவங்க ஆளாயிருக்காங்க. அதெல்லாம் இவங்க திங்க் பண்ணாங்களான்னு கூட தெரியல. ஒன்றிய அரசை விடுங்க, அவங்க ராமர் கோயில் கட்டுற அளவுக்கு அவங்க பின்னோக்கி போயிட்டுருக்காங்க. கிரேதா யுகத்துக்கும் போயிட்டுருக்காங்க, பின்னோக்கி போயிட்டுருக்காங்க. அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ஆர்எஸ்எஸ் இருக்கிறவங்களும் அவங்க உலகமே வேற எங்கேயோ போயிட்டுருக்கு. இவங்க இன்னும் கொஞ்ச நாள் மோடி வந்து மர உரி தெரிச்சுக்கிட்டு வில்ல தூக்கிட்டு கிளம்பினாருன்னு நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அவர் அந்த மாதிரி போயிட்டுருக்காரு, பின்னோக்கி போயிட்டுருக்காரு. அதனால் அவங்கக்கிட்ட இருந்து இந்த நாட்டை என்றைக்கு அவன் காப்பாற்ற போகிறான்னு தெரியல. தமிழ்நாடுங்கிறது வந்து ஒரு பெரிய அறிவியல் இதில் பெரிய வளர்ச்சி உள்ள ஒரு மாநிலம். நாம் தான் ஏதாவது செய்யணும். இந்த வளர்ச்சிகள்லாம் நல்லதா கெட்டதாங்கிறதெல்லாம் ஆராயறதுக்கு ஒரு நிபுணர் குழுவெல்லாம் அமைக்கணும். இதெல்லாம் ஆலோசனைகள் நம்ம சொல்கிறோம். எதிர்கட்சியாக யார் வரப்போகிறான்னாக்கா அறிவியல் வளர்ச்சி தான் அவங்களுக்கு எதிர்கட்சியாக வரப்போகுது. எதிர்கட்சி ஆட்சிக்கு மாத்திரம் இல்லை, மனித இனத்துக்கே வரப்போகுது. இதெல்லாம் நீங்கள் எதுக்கிறதுக்கு பாருங்கள். ராம்தாஸ் போன்ற டாக்டர்களும், அன்புமணி உடுக்க அவர் படித்தாரா இல்லையான்னு எனக்கு ஐடியா இல்லை. ராம்தாஸ் வந்து கல்லூரியில் எனக்கு சீனியராக இருந்தவர் எனக்கு தெரியும். கல்லூரினா அவர் எம்எம்சி, அங்கே அவர் படித்ததை பற்றி தெரியும். அவருடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் சில பேர் என்னோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க இவர் தலைவராக வரவர்னா அவரை பற்றி எங்களுக்கு தெரியாது. தலைவராக வரவர்னா ஒரு அடையாளம் தெரியாத மனிதர் தான். அந்த மாதிரி ஒரு அவர் எம்பிபிஎஸ் படித்ததுக்கு ஆதாரம் இருக்குது. அதனால் அவர் டாக்டர் தான். அதனால் அவர் போன்ற அந்த டாக்டர் மாதிரி ஒரு தலைவர்கள்லாம் வந்து இதெல்லாம் திங்க் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஜாதியை பற்றி பேசிக்கிட்டு போகிறார், பின்னோக்கி போகிறார், அவரும் பின்னோக்கி போகிறார். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இன்றைக்கி டிஜிட்டல் மீடியா வந்துருக்குது, சேட்டலைட்டே தேவையில்லை, இதுலேயே செல்ஃபோன்லேயே நீங்கள் ஓட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ காலம் மாறிட்டு போகுது. இந்த மாறுதலுக்கு தகுந்த மாதிரி ஆளுங்கட்சி இன்றைக்கி இருக்க ஆளுங்கட்சி தன்னுடைய திட்டங்களை மாற்றணும். கவர்ச்சி திட்டங்களை போட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க, ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. 26ஆம் வருஷம் இப்படி இருக்காது. ஓட்டே வந்து உங்களுக்கு ஆன்லைனில் போடுற மாதிரி இருக்கலாம். எலெக்ஷன் மீட்டிங் எல்லாமே ஆன்லைனில் நடக்கலாம். அப்படியெல்லாம் மாறி போச்சுன்னா பொதுக்கூட்டம் போட வேண்டிய அவசியம் இருக்காது, லைட்டு போட வேண்டிய அவசியம் இருக்காது, தொண்டர்களை கூட்டிகிட்டு வர வேண்டிய அவசியம் இருக்காது, எதுவுமே இருக்காது. வீட்டில் உட்காந்துட்டு அவங்க பார்த்து இது பண்ணி போட்டாங்கன்னா போடுற மாதிரி வந்துருச்சுன்னாக்கா இந்த எலெக்ஷன் சிஸ்டமே மாறும். இதெல்லாம் யோசனை பண்ணுங்க. நம்ம இப்போ சொல்ல வேண்டியது உங்களுடைய இது மூலமாக இதெல்லாம் சொல்கிறேன். கேட்பவர்கள் கேட்கட்டும், புழுதிவாரி தூற்றுபவர் தூற்றட்டும் போக வேண்டியது தான். நிறைய விஷயங்களை